என் இனிய உறவுகளே வணக்கம். தொடர்ந்து உனக்காக பார்க்கப் போகிறோம். கேளுங்கள், கேட்டு புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் உறவுகளுக்கு அனுப்புங்கள். உனக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம் என்று தைரியமாகச் சொல்லுங்கள். அதேபோல இதை மற்றவர்களுக்கு அனுப்பி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நான் பதிவிடுவது உங்களுக்கு வரும். ஆன்மீகமும் அறிவும் சார்ந்ததாக இருக்கும். நன்றி. இதோ தொடர்வோம். உனக்காக. விழித்தெழு, விழித்தெழு, விழித்திரு, பசித்திரு, தனித்திரு என்று வள்ளலார் சொன்னார். விழிமின், எழுமின், உழைமின் சுவாமி விவேகானந்தர் சொன்னார். ஆதவன் விழிக்கின்றான். அண்டங்கள் ஒளி பெறுகின்றன. அனைத்து உயிர்களும் வாழ்கின்றன. சாதனை புரிபவனும் அவ்வாறே. எந்த நேரமும் மனவிழிப்புடன் இருப்பவனே சாதிக்கின்றான். சாதனைகள் உலகை வாழ வைக்கின்றன. தூங்கி எழுவதல்ல விழிப்பு, தூங்கி எழுவதல்ல விழிப்பு. பொருளுக்காக இயங்குகிறவன் கண்களை விழித்து விழித்து பார்க்கிறானே, அந்த விழிப்பு அல்ல. கண்களை மூடினாலும் காதுகள் கேட்காமல் இருந்தாலும் மனம் விழித்து கொண்டே இருக்கும், அந்த விழிப்பு. அந்த விழிப்புத்தான் தேவை. எந்நேரமும் உன்னால் சாதிக்க முடியும் என்ற விழிப்புணர்வு. எந்நேரமும் உன்னால் சாதிக்க முடியும் என்ற விழிப்புணர்வு. எங்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் எதையும் சமாளிக்க முடியும் என்ற விழிப்புணர்வு. சரிப்படையாத மனம், சஞ்சலமில்லாத மனம், சலிப்படையாத மனம், சஞ்சலமில்லாத மனம், தெளிவான தீர்மானமான முடிவெடுக்கும் மனம். அந்த விழிப்புணர்வு உனக்கு உண்டு என்று நம்பு. அது உனக்குள் இருக்கிறது. உனக்குள் இருக்கும். நீ அதை உணர வேண்டும். அப்போதுதான் பசித்திருப்பவன் தன் உணவிற்காக எந்த அளவு விழிப்புடன் இருப்பானோ அதுபோல உன் லட்சியத்தை அடைவதற்காக பசித்திரு. பசி வந்திடில் 10 பறந்து போம் என்றார்கள். பசி வந்தால் 10 பறந்து போம் என்றார்கள். லட்சிய பசி வந்தால் சிந்தனையாய் மாறலாம். அந்த சிந்தனை உன்னை சித்தனாக்கும். நீ சித்தனாகவும் மாறலாம். வள்ளலாரின் பசித்திரு வயிற்று பசி அல்ல. வள்ளலாரின் பசித்திரு வயிற்று பசி அல்ல, ஆன்ம பசி. உனக்குள் இருக்கும் நீ இறைவனைக்கான பசியோடு காத்திரு என்கிறார். அந்த ஆன்ம பசி ஆரோக்கியமான பசி. உனக்குள் தீ கொழுந்து விட்டு எரிவது போல உணர்கிறாயா? உனக்குள் தீ கொழுந்து விட்டு எரிவது போல உணர்கிறாயா? அப்போதுதான் உனக்குள் இருக்கும் நீ உன் லட்சிய உணவை அடைய முடியும். உன் லட்சிய உணவை அடைய முடியும். சாதனை என்ற இறைவனை காண முடியும். தனித்திரு என்கிறார். குடும்பத்துடன் இருக்காதே என்கிறாரா? நண்பர்களுடன் சேராதே என்று பொருளா? சமுதாயத்தை விட்டு வனம் சென்று தனித்து இருப்பதா? இல்லை, இல்லவே இல்லை. நீ எப்போதும் தனித்திருக்கிறாய். நீ எப்போதும் தனித்துத்தான் இருக்கிறாய். உன்னோடு இருப்பவை அனைத்தும் உன்னை மண்ணோடு மண்ணாக்குவது தானே. நீ எப்போது தனித்திருக்கப் போகிறாய்? நீ தனித்தே இல்லையே. நீ தனித்திருப்பதாக நினைக்கிறாய். தனி அறையிலே இருப்பதல்ல, தனியாக உட்கார்ந்து தலையிலே கைகளை வைத்து கொண்டிருப்பதல்ல, தனியாக சிந்தனை செய்து கொண்டிருப்பதல்ல. அதல்ல அதனுடைய பொருள். நீ எப்போது தனித்திருக்கிறாய்? இல்லை. ஏனென்றால் உன்னோடு இருப்பவை அனைத்தும் உன்னை மண்ணோடு மண்ணாக்குபவை தானே. என்ன என்கிற கேட்கிறீர்களா? கோபம், பொறாமை, அடுத்து கெடுப்பது, பேராசை, சுயநலம், சோம்பேறித்தனம். இப்படிப்பட்ட நண்பர்களுடன் அல்லவா நீ இருக்கிறாய். இப்படிப்பட்ட நண்பர்களை அல்லவா உன் மனதிலே இருத்தி வைத்திருக்கிறாய். வேண்டாம், இவர்களை அனுப்பிவிடு. இந்த நண்பர்கள் நமக்கு தேவையில்லை. தனித்திரு. உனக்குள் இருக்கும் உன்னை புரிந்து கொள்ள நீ தனித்து இருந்து பார். அப்பொழுது தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவன் என்பதை புரிந்து கொள்வாய். ஆற்றல்களில் மிஞ்சிய ஆற்றல் மனிதனின் ஆற்றல்தான் என்று ஒரு பெரியவர் சொல்கிறார். அந்த ஆற்றலை நீ புரிந்து கொள்ள விழிப்புடன் தனித்திருக்க வேண்டாமா? புரிந்து கொண்டாயா? என்ன புரிந்து கொண்டாய்? உனக்குள் இருக்கும் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டாயா? ஆம். ஆற்றலை வளர்க்க, ஆற்றலை பெற எப்போதும் விழிப்புடன் அதை அடையும் பசியுடனும் தனித்து செயல்படும் மனதுடனும் விழித்தெழுந்து அப்படி எழுகிற போதுதான் ஆர்வம் தன்னாலே வரும். ஆர்வம் உனக்கு தன்னாலே வரும். ஆற்றலை காட்டிலும் ஆர்வமே வெற்றிக்கு காரணம் என்கிறார் சார்லஸ் பக்ஸ்டைன். விழிப்போமா? விழித்திருப்போமா? தனக்காக அல்ல, உனக்காக. உனக்காக, உறவுகளுக்காக, மக்களுக்காக, சுற்றங்களுக்காக, நட்புகளுக்காக, குழந்தைகளுக்காக, மனைவிக்காக, உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழித்திருக்கிறேன். விழித்து செயல்படுகிறேன். என் லட்சியத்தை அடைவேன்.
நான் பிறந்ததற்கான அர்த்தத்தை இந்த உலகத்திற்கு காட்டிச் செல்வேன் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவனே இங்கே நிலைநிறுத்தப்படுகிறான். பெயர் எழுதப்படுகிறது. உலகம் பேசுகிறது. விழிப்போம், மீண்டும் சந்திப்போம், விழித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.